டெல்லி கார் வெடிப்பு தொடர்பாக அல்ஃபலா பல்கலைக்கழகத்தின் மீது யுஜிசி என்ஏஏசி புகாரின் பேரில் 2 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்னணி என்ன? பல்கலைக்கழகத்தின் மீது வழக்கு பதிய காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். தலைநகர் டெல்லியில் செங்கோட்டைக்கு அருகே ஒரு கார் வெடித்து சிதறியது. அதில் 13 அப்பாவிகள் கொல்லப்பட்டனர். இந்த கார் வெடிப்பின் பின்னணியில் பயங்கரவாத தொடர்புகள் இருப்பதாக சொல்கின்றன மத்திய விசாரணை அமைப்புகள். இந்நிலையில்தான் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி டாக்டர் உமர் உன் நபி டெல்லிக்குள் நுழையும் சிசிடிவி காட்சிகள் வெளிவந்ததுடன் அவருடைய டிஎன்ஏ பரிசோதனை முடிவில் காரை ஓட்டி வந்தது உமர் நபி என உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல இந்த சம்பவத்தில் காஷ்மீரி டாக்டர் முசாமில் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் வைத்து சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். பெண் டாக்டர் ஷாஹின் லக்னோவில் வைத்து கைது செய்யப்பட்டார். ஹரியானா மாநிலம் மேவாட்டைச் சேர்ந்த மௌலவி இஷ்தியாக் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ரீமா என்ற என்கிரிப்ட் செய்யப்பட்ட தகவல் தொடர்பு செயலியை பயன்படுத்தி தங்களுக்குள் தொடர்பில் இருந்ததும் தாக்குதலுக்கான வரைபடங்கள் மற்றும் திட்டங்களை பகிர்ந்து கொண்டதும் தெரியவந்துள்ளது. ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபலா பல்கலைக்கழகத்துடன் தொடர்புடைய 3 மருத்துவர்களான டாக்டர் உமர் உன் நபி, டாக்டர் முசம்மில் கனாய் மற்றும் டாக்டர் ஷாஹின் சாஹித் ஆகியோர் இந்த செயலியை பயன்படுத்தியுள்ளனர். டாக்டர் உமர் மற்றும் முசாமில் ஆகியோர் அல்ஃபலா பல்கலைக்கழகத்தின் பயிற்சி டாக்டர்கள் ஆவார். கார் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக அல்ஃபலா பல்கலைக்கழகத்தின் உறுப்பினர் அங்கீகாரத்திற்கு இந்திய பல்கலைக்கழகங்களின் கூட்டமைப்பு தற்காலிக தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில்தான் சம்பவம் தொடர்பான விசாரணையில் சிக்கியுள்ள அல்ஃபலா பல்கலைக்கழகத்தின் மீது டெல்லி காவல்துறை 2 தனித்தனி வழக்குகள் பதிவு செய்துள்ளனர். பல்கலைக்கழக மானியக் குழு மற்றும் தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகார கவுன்சில் ஆகிய இரண்டும் தங்களின் ஆய்வின் போது பல்கலைக்கழகத்தில் தீவிரமான முறைகேடுகளை கண்டறிந்ததை தொடர்ந்து டெல்லி காவல்துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. பல்கலைக்கழகம் யுஜிசி சட்டத்தின் பிரிவு 12 கீழ் உள்ள விதிகளை மீறியதாக முதல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல பல்கலைக்கழகம் தனது இணையதளம் மற்றும் விளம்பரங்களில் போலியான அங்கீகார விவரங்களை வெளியிட்டதாக கூறி 2வது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் ஊழியர்கள் சிலர் டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதன் சட்டம் மற்றும் கல்வி சார்ந்த நம்பகத்தன்மையை குறித்து மேலும் கேள்விகளை எழுப்பியுள்ளது.